வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது என்னன்னா, ஜென்ரலா வந்து ஒரு ஃபார்முலா அவுட்புட் வேல்யூஸ் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஃபார்முலா அவுட்புட் வேல்யூஸ் நீங்க வந்த உடனே ஜென்ரலா வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் வேல்யூஸா பண்ணுவோம். அதுக்கு வந்து நம்ம ஒரு கண்ட்ரோல் சி இந்த மாதிரி பேஸ்ட் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க செலக்ட் பண்ணிட்டு வேல்யூஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணி ஓகே கொடுப்போம். இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2-3 கீ ஸ்ட்ரோக் நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க. கண்ட்ரோல் சி பேஸ்ட் ஸ்பெஷல் இல்லனா வந்து இப்படி ரைட் கிளிக் கொடுத்துட்டு இங்க வந்து பேஸ்ட் ஸ்பெஷல்ல இங்க பேஸ்ட் ஸ்பெஷல் இப்படி செலக்ட் பண்ணி வேல்யூஸ் கொடுப்பீங்க. இந்த மாதிரி நிறைய வழி இருக்கு. இதை விட ஈஸியா நீங்க ஜஸ்ட் வந்து 4 ஆப்ஷன் யூஸ் பண்ணாம டைரக்டா ஒரே கிளிக்ல உங்களுக்கு வேல்யூஸை உங்களால எடுத்துட்டு வர முடியும். இது ஒரு ஃபார்முலா அவுட்புட்னு நினச்சிக்கோங்களேன். இந்த ஃபார்முலா அவுட்புட்டான டேபிளை இப்படி செலக்ட் பண்ணிட்டு அந்த டேபிளோட கார்னர் இருக்கு பார்த்தீங்களா, செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 சைடட் ஏரோ மார்க்ஸ் மாதிரி உங்களுக்கு மவுஸ் மாறும். ஸோ அந்த கார்னர் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் கொடுத்துட்டு ரிலீஸ் பண்ணாமல் இப்படி நீங்கள் வந்து ரைட்டோ லெஃப்ட்டோ இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிவிட்டு நீங்கள் அதே இடத்துல கூட நீங்கள் வந்து பிளேஸ் பண்ணலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த ரைட் கிளிக்கை ரிலீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புதுசாக ஒரு மெனு ஆப்ஷன் வரும். அதில் வந்து காப்பி ஹியர் ஆஸ் வேல்யூஸ் ஒன்லி அப்படின்னு வரும் பார்த்தீங்களா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணி ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வேல்யூஸாக மாறிடும். காப்பி பேஸ்ட் வேல்யூஸ் பண்ணுறதுல இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து நிறைய டைம் சேவ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.